கும்பராசி அன்பர்களுக்கு வீடு, நிலம் சேர்க்கை உண்டு. அதுல டவுட்டே கிடையாது. நிலம் வாங்கணும்னா வாங்குவீங்க, விக்கணும்னா விப்பீங்க. எல்லாமே இருக்கும். ஆனா பிரச்சனைக்குரிய ஒரு பாயிண்ட்டா வந்து அங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லேண்டே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய புரோக்கர் ஆர் யார்ட்ட போறீங்க அவங்க சொல்ல, "சார் இது வந்து இத்தன லேக்ஸ் சார். அவருக்கு வந்து அர்ஜென்ட் சார் பணம். அதனால வந்து ரூ. 10,00,000 குறைச்சு குடுக்குறோம். ஆனா நீங்க இம்மீடியட்டா பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்லுவாரு. இவரு உடனே நம்பி போய் உடனே பண்ணா, அதுல பெரிய வில்லங்கம் இருக்கும். ஸோ 2ல சனி இருக்காருன்றதும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே சமயத்துல குரு காப்பாத்துவாருன்றதும் நமக்கு ப்ளஸ்ஸா இருக்கும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லாததுக்கு எந்த ஒரு லேண்ட், எந்த ஒரு வீடு, எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படின்னு இருந்தாலும் நீங்க 2, 3 தடவ ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு, ஒரு தடவ பொறுமையா உட்கார்ந்து, அதுல என்னென்னலாம் இருக்கு, எதனால இப்படி குடுக்குறாங்க அப்படின்றத தீர ஆலோசிக்கணும். சரி வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த வாடகைக்கு இருக்கிறவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுலருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னா, உங்க வாக்குல கவனம். எதுலயுமே ரொம்ப பொறுமையா சைலன்ட்டா இருங்க. அதுக்கப்புறம் அவங்கள புரிய வைங்க. அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வேகம் வந்துரும். அந்த வேகம் வந்தாலே நீங்க தோத்து போயிடுவீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காற்று ராசி இல்லையா? அதனால வேகம் இப்போதைக்கு வேண்டான்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுவுமே பிளஸ் தான்.